மாநில உரிமைகளை பறிகொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்த நிலையில் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வானவில் போன்று காணாமல் போய்விடும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் உரிமைகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக விமர்சித்தார். உங்களுக்கு ஒரே ஒரு சவால் வைக்கிறேன், ஒரே ஒரு உறுதிமொழி, ஒரே ஒரு சவால். 40 தொகுதியில தூத்துக்குடியில அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடியில அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதியா இருக்கு. ஏன்னா உங்க வேட்பாளர் டாக்டர் கலைஞர் தான் இந்த தொகுதியோட வேட்பாளர். நீங்க வேலை பார்க்கணும், செய்றீங்களா? சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமர் வாக்கு கேட்க மட்டும் வருவதாக சாடினார். என்ன கோப்புகளில் மாநில உரிமைகளை பறிப்பதற்கெல்லாம் கையெழுத்திட வேண்டுமோ எல்லா ஃபைலையும் கையெழுத்து போட்டு மாநில உரிமைகளை பறிகொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி, பறித்தவர் மோடி. இதனிடையே தேனி தொகுதிக்கு உட்பட்ட போடிநாயக்கனூரில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எதிரணி கூட்டணி எல்லாம் வானவில் போல மறைந்துவிடும் என்று கூறினார். ஏன் விஜய் பிரபாகருக்கு நீங்க போகலையா, நீங்க போய் பிரச்சாரம் பண்ணலையா? நான் என்ன சொன்னேன், விஜய் பிரபாகர் மட்டும் என் புள்ள இல்ல, 40 தொகுதிகள் சகோதரர்கள் தான் என் பிள்ளைகள் மாதிரிதான். அதனால ஒரு அண்ணியா இல்லாம ஒரு அன்னையாக இன்னைக்கு தேனி பாராளுமன்றத்துல உங்க முன்னாடி நிக்கிறேன். தென்காசி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து சங்கரன் கோவிலில் வாக்கு சேகரித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு கவசமாகவும் போர் வாளாகவும் இருந்ததை போல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பக்கபலமாக இருப்பேன் என கூறினார். நீங்கள் ஒழித்து விடுவேன் என்று பேசுவதெல்லாம் பண்பாடல்ல. பண்டிதர் நேரு இப்படி பேசியிருப்பாரா? மகாத்மா காந்தியடிகள் இப்படி பேசியிருப்பாரா? லால் பகதூர் சாஸ்திரி இப்படி பேசியிருப்பாரா?